வணக்கம் ரோகளே. இந்த இடத்தை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னத்தை பார்க்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம். இந்த கடையின் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெயில்ன்னு சொன்னால் சும்மா அந்த மாதிரி கொளுத்தி எறியுது, சொல்லி வேலை இல்லை. நாங்கள் இந்த கடையின் அப்டேட் நிறைய சேஞ்சஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். போட்ட டிசைன் உண்டு, இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸுகள் எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கடையினுடைய ஃபுல்லாக ஓப்பன் பண்ண உடனே கடை அவர் ஓனருக்கே தன் கடை எவ்வளவு பெருசான்ற யோசிக்கிற அளவுக்கு அதை கொண்டு வந்திருக்கலாம். இன்னும் இருக்குது நிறைய. பட் ஆனால் என்ன அப்டேட்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறேன். பாருங்கள், இந்த முன்னுக்கெல்லாம் ஃபுல் சேஞ்சஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச். இதில் ஃபைனல் வீடியோவில் அதெல்லாம் பார்ப்பீங்க. பட் அதுக்கிடையில் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு உங்களுடைய பேரையை கொண்டு வரேன். என்ற இதே மாதிரி கடை எடுக்கொண்டு கனவு இதே மாதிரி இந்த இருக்கிற கடையை இன்னும் செய்யலாம்னு யோசிச்சோன்னு இருப்பியல். இந்த கடையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரோம், என்னென்ன செய்கிறோம்ன்றதை இந்த சேனலை முதலாக பார்க்குற இருந்தால் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதுக்கு முந்தின காணொலியில் பாருங்கள், உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். ரைட், முன்டோர் இதான் அளவான கடை, நல்ல பெரிய நீள கடை, டபுள் பில்டிங். ஒரு சின்ன அளவான ஒரு 3 மீட்டருக்குள்ள இந்த கடை கிடக்கு. எனக்கு தெரிஞ்சு 3-4 மீட்டர் வரும். இந்த கடையால் வந்தால் இந்த டோரால் இது மேலுக்கு போகிற ஃபஸ்ட் ஃப்ளோருக்குரிய ஃப்ளாட். இதை சீல் பண்ணி இந்த ஒரிஜினல் வோல் இது எல்லாத்தையும் இந்த 2 வோலையும் ஓப்பன் பண்ணி பின்னுக்கு போகிறோம். ஆல்ரெடி பின்னுக்கு பாக்ஸ் ஃப்ரேம் வச்சாச்சு, இது பார்த்துருப்பீங்க. இதனுடைய ஃபுல் அமைப்பு இதுவும் ஃபுல்லாக நொக் பண்ணி எடுக்கிறோம், ஃபுல்லாக மாறுது. அதே மாதிரி அந்த வோல் அந்த இடத்துல இந்த சிவப்பு கலரில் இருக்குது தானே இந்த படி, அது அவ்வளோ ஃபுல்லாக வோலும் எடுத்து திருப்பி இன்னொன்று ஃபுல்லாக எடுத்து ஃபுல் வித்தாக போகுது. சரிதானே, மிகப்பெரிய பிரமாண்டமாக இருக்கும். பாருங்கள், அப்படி எவ்வளோ பெருசாக வரப்போண்டு அந்த நடுவில் உள்ள அந்த போலையும் ஃபுல்லாக எடுத்து முன் கடையோடு சேர்க்க போகிறோம். இப்போ அதை அந்த கடையை நாங்கள் இன்னும் டிஸ்கனெக்ட் பண்ணல. என்னோட கடையில் இந்த சேல்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. கடையில் இந்த போலை நாங்கள் எடுக்க முன்னே அந்த சீலை வச்சு சப்போர்ட் பண்ணிக்கல, கடைசியாக வெரி லாஸ்ட்டாக செய்வோம். இப்போ ஜோய்ஸுகள் இதுகள் எல்லாமே ஃபுல் ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸ் ஃப்ரேம் இதுகள்லாம் வச்சு நான் காட்டின மாதிரி ஆன அமைப்பில் இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ரூஃபுக்குரிய இன்சுலேஷனுகள் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வச்சு அந்த சைட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஓப்பன் இருக்காங்கள, இன்னும் ஃபர்தராக போகணும். இது பாக்ஸ் ஃப்ரேம் தானே. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுப்பாங்க, இது 2 பில்டிங், அதாவது 2 வீடு, மேலே 2 ஃப்ளாட்ஸ் இருந்தது. அந்த 2 ஃப்ளாட்ஸை ஃபுல் ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணி இந்த கடையை மிக பிரம்மாண்டமாக கொண்டு வந்துட்டேன். கீழே உள்ள மெயின் போல்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கடையை இந்த பிரம்மாண்டத்தை பாருங்கள். இது இவ்வளவுமே அரைவாசி தூரம், இன்னும் அங்கே முன்னுக்கு இன்னும் அரைவாசி தூரம் இருக்குது. இந்த சுவர் இருக்குது தானே, இந்த சுவரும் ஃபுல்லாக ஓப்பன் ஆக போகுது. அதுக்கிடையில் இந்த இடத்துல ஒரு பேட் ஸ்டோன் வச்சு ஸ்டீல் சப்போர்ட் மேலுக்கு கொடுக்க வேணும். ரைட், இதில் இந்த ஒரு போஸ்ட் போய் ஸ்டீல் சப்போர்ட் கொடுக்கணும். இதே மாதிரி இந்த இருக்கிற நடுவில் இதே மாதிரியான ஒரு அமைப்பில் வரப்போகுது. மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த இடத்துல டாய்லெட், பாத்ரூம், அந்த என்ட்ரன்ஸ் டோரால் தான் டெலிவரி வர்ற மாதிரி இருக்கும். ரைட், அதனுடைய அமைப்பு. அதே மாதிரி இந்த இடத்துல லோட் பேரிங், இந்த படிகள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இதோட ஃபுல்லாக இந்த இடத்துல இந்த பேட் ஸ்டோன் இதுக்குள்ளே வருது, பேட் ஸ்டோனோட வரும். அதே மாதிரி அந்த முன்னுக்கும் உள்ள அமைப்பும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஃபுல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொன்னால் பாருங்கள், இந்த பெரிய இடமே இருக்குண்டு அந்த ஓலோட வரும். ஸோ அது கட்டமாக தான் நாங்கள் அதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணலாம். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால், முன்னு கடையும் பிஸ்னஸும் வியாபாரமும் இருக்கிறபடியால் நாங்கள் அதையும் அதுக்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் செய்து கொண்டு போகின்றோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். கடையினுடைய பின்பக்கம் எக்ஸ்டென்ஷன் உள்ள இடத்துல நாங்கள் நிற்கிறோம். மேலுக்குள்ள ஃப்ளோர்கள் எல்லாமே நிறைய சேஞ்சஸ் எல்லாமே உடைச்சு பீஸாக ஆக்கி வேறு லெவலில் போய் கொண்டிருக்குது. இந்த இதுகள்லாம் நாங்கள் ஸ்கிப்பை விட கிராப் லோரி தான் கூடுதலாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஏன்னா அந்த சைட்டை குயிக்காக கிளியர் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, கோஸ்ட்லேயும் எஃபெக்டிவாக இருக்கும். மற்ற வேலையும் மிக துரிதமான முறையில் துரித கதியில் நடந்து முடியும். அதை விட கடைக்குள்ள ஃபுல்லாக ப்ளூ கலர் பிளாஸ்டர் போர்ட், சவுண்ட் ப்ரூஃப் சிஸ்டம், அதை விட ஃபயர் பிளாஸ்டர் போர்டுகள், பிங்க் கலர் பிளாஸ்டர் போர்டுகள் அமைந்திருக்கிறோம். ஆகவே இதுக்குரிய வேலைகள் மிக துரித கதியில் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இதான் எக்ஸ்டர்னல் அமைப்பு. எங்கே பார்த்தா தான் மேலே கிரீன் கலர் பிளாஸ்டர் போர்ட் பாத்ரூம் எழுதுகளுக்கு.
ஏனப்பா லோன் எடுத்து வைத்துக் கொண்டு இப்படி இருந்து யோசிக்கிறீர்கள்? உமக்கு தெரியாது, நாளைக்கு பிளானிங் பெர்மிஷன் கவுன்சில் அப்ரூவர் இல்லாமல் வேலையை தொடங்கி போட்டு பிறகு கவுன்சிலால வர பிரச்சனைக்கு ஆறு தலையை கொடுக்கிறது. எந்த ஃப்ரெண்டு இப்பதான் நம்பர் தந்தவ, ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அவர்களே படம் கீறி பிளானிங் பெர்மிஷன் எடுத்து தாங்களே நின்று கட்டி தருவினோம். கவுன்சிலால ஒரு பிரச்சனையும் வராது. இப்பவே போன போடுங்க. பிரித்தானியாவில் உங்கள் வீடுகளை புதுப்பிக்க விரும்புகிறீர்களா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். SP கன்சல்டன்சி. எக்ஸ்டென்ஷன், லாஃப்ட் கன்வர்ஷன் செய்வதற்கான பிளானிங் பெர்மிஷன் எடுப்பது பற்றி யோசிக்கிறீர்களா? You want it, we built it. தொடர்புகளுக்கு சுமன் 07508 647 864.